வணக்கம் நண்பர்களே. வாங்க, இன்னைக்கு நாம இந்திய வரலாற்றோட ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு பக்கத்தை பத்தி பார்க்க போறோம். டிஎன்பிசி தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு தலைப்பு இது. 1921ஆம் வருஷம் நடந்த மலபார் கிளர்ச்சி. விவசாயிகளோட உரிமை போராட்டமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி ஒரு மத மோதலா உருவெடுத்தது. வாங்க, இந்த முழு கதையும் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம மனசுல வர கேள்வி இதுதான். 1921ல மலபார்ல அப்படி என்னதான் ஆச்சு? இந்த ஒரு கேள்விக்கான பதில தேடித்தான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 பாகமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அதுக்கப்புறம் இந்த கிளர்ச்சியில யார் யார் இருந்தாங்க, அது எப்படி மாறுச்சு, அதோட விளைவுகள் என்ன, கடைசியா தேர்வுல கேட்கப்படுற முக்கியமான குறிப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்திடலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போகலாம். மலபார் கிளர்ச்சி. இத நம்மள பல பேர் மாப்பிள்ளை கிளர்ச்சின்னும் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அந்த பேருனா, அந்த பகுதியில இருந்த முஸ்லிம் விவசாயிகளை மாப்பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இது ஏன் இந்திய வரலாறுல ஒரு மறக்க முடியாத சம்பவமா இருக்குன்னு பாப்போம். இப்ப அடிப்படையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளர்ச்சி எப்ப நடந்தது, எங்க நடந்தது, யார் நடத்துனாங்க, அப்புறம் யாருக்கு எதிரா நடத்துனாங்க. இந்த அட்டவணை நமக்கு ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்லுது பாருங்க. வருஷம் 1921. இடம் கேரளாவோட மலபார் பகுதி. கிளர்ச்சி செஞ்சவங்க முஸ்லிம் மாப்பிள்ளை விவசாயிகள். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஆரம்பத்துல இந்த போராட்டம் முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுக்கும் அவங்களுக்கு ஆதரவா இருந்த ஹிந்து நிலப்பிரபுக்களுக்கும் எதிரா நடந்த ஒரு போராட்டம் தான். இதுதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா கதை இத்தோட முடியல. இந்த கிளர்ச்சி ஆரம்பிச்ச நோக்கத்தோடையே கடைசி வரைக்கும் போகல. அதுல ஒரு பெரிய மாற்றம், ஒரு எதிர்பாராத திருப்பம் வந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, தொடக்கத்துல இது ஒரு விவசாய கிளர்ச்சி, நிலப்பிரபுக்களுக்கு எதிரான போராட்டம். ஆனா போக போக இது தீவிர மத உணர்வுகள் கலந்து ஒரு பெரிய இந்து முஸ்லிம் மோதலா மாறிடுச்சு. எப்படி ஒரு விவசாயிகளோட உரிமை போராட்டம் இப்படி ஒரு வன்முறையான மத மோதலா மாறிச்சு? இதுதான் மலபார் கிளர்ச்சியோட ரொம்ப சிக்கலான, அதே சமயம் சோகமான ஒரு பகுதி. சரி, இந்த மாற்றம் ஏன் நடந்துச்சு? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த சமயத்துல இந்தியா முழுக்க பரவிட்டு இருந்த கிலாஃபத் இயக்கம். இந்த இயக்கம் மலபார்ல ஒரு புதுவிதமான அர்த்தத்தை எடுத்தது. எப்படின்னா, கிலாஃபாங்கிற அரபு வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் எதிர்ப்பு. இத அந்த மாப்பிள்ளை விவசாயிகள் தங்களோட போராட்டத்துக்கு ஒரு அடையாளமா எடுத்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் நிலப்பிரபுத்துவத்துக்கும் எதிரான ஒரு பொதுவான கிளர்ச்சியா இதை மாத்திட்டாங்க. இதுதான் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. இவ்ளோ பெரிய ஒரு மோதல் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு? இதோட விளைவுகள் இந்திய அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆமா, இந்த கிளர்ச்சியோட தாக்கம் வெறும் மலபார் பகுதியோட நின்னுடல. இதோட அதிர்வுகள் இந்தியா முழுக்க, குறிப்பா தேசிய அரசியல்ல ரொம்ப பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. தேசிய அளவுல 2 முக்கியமான விளைவுகள். ஒன்னு, இந்து மகாசபா தன்னோட பிரச்சாரத்தை இன்னும் தீவிரமாக்க ஆரம்பிச்சது. 2வது, காந்திஜி மாதிரியான பெரிய தலைவர்கள் கூட இந்த சம்பவத்தை ஒரு விவசாய போராட்டமா பார்க்காம இது ஒரு இந்து முஸ்லிம் மோதலா தான் பார்த்தாங்க. இந்த மோதல் எந்த அளவுக்கு ஒரு மதவாத திருப்பத்தை எடுத்ததுங்கிறதுக்கு காந்திஜியோட இந்த வார்த்தைகளே ஒரு பெரிய சாட்சி. அவர் என்ன சொன்னார்னா, மலபாரில் நடந்த நிகழ்வுகளுக்கு முஸ்லிம் தலைவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, அஹிம்சையே முழுசா நம்பின அவரே இவ்வளவு கடுமையா சொல்றாருன்னா, அப்போ நிலைமையோட தீவிரம் நமக்கு நல்லாவே புரியும். சரி, இப்போ நேரா நம்ம எக்ஸாம் பகுதிக்கு வருவோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன கேள்வி பதில் மாதிரி வேகமா பார்த்துடலாம். நீங்க ரெடியா? முதல் கேள்வி, மாப்பிள்ளா கிளர்ச்சி நடந்த வருஷம் எது? பதில் 1921. அடுத்த கேள்வி, கிளர்ச்சி நடந்த பகுதி? மலபார். கேள்வி 3, இதுல ஈடுபட்டவங்க யாரு? முஸ்லிம் மாப்பிள்ளை விவசாயிகள். 4வது கேள்வி, அவங்களோட போராட்டம் யாருக்கு எதிரா இருந்துச்சு? இந்து நிலப்பிரபுக்கள் மற்றும் பிரிட்டிஷாருக்கே எகா. சரி, கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்வி, விவசாய கிளர்ச்சியா ஆரம்பிச்சு இந்து முஸ்லிம் மோதலா மாறின கிளர்ச்சி எது? மலபார் கிளர்ச்சி. இத மட்டும் மறக்காதீங்க, இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான சாராம்சம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம். ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கிற ஒரு இயக்கம் சில சமயங்கள்ல எப்படி தன்னோட உண்மையான பாதையை விட்டு விலகி போக வாய்ப்பிருக்கு. மலபார் கிளர்ச்சி வரலாறுல இருந்து நாம கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். அடுத்த விளக்கத்துல சந்திப்போம். நன்றி.